Daily. Taste the Daily. நான் டாக்டர் ராமதாஸ் இதையே தூக்கி வெளில போட்டவன். சிஎம் கேண்டிடேட் அன்புமணினா அன்புமணி மட்டும்தான், அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும். விஜய் சார்னா விஜய் சார் தான். நான் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கோமாளி கூட்டம்லாம் உள்ள வந்து போட்டிருந்தா எப்படி? தப்பு சார் அது. இல்ல, அது பெரிய தப்பு. இது 2% கூட தேராது இப்படி போச்சுன்னா. பொசிஷனிங் வந்து சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் வந்து டைலூட் ஆகக்கூடாது. கேடர் பண்ணலாம், ஃபங்க்ஷனரிஸ் பண்ணலாம், தலைவரை சென்டர் பண்ணி அவர் நிழலை தேடிக்கலாம். அவர் நிஜத்தையே இன்னொரு நிழல் வந்து ஆக்கியூபை பண்ணக்கூடாது. நீங்க யாரு? நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு? உங்களுக்கு எதுக்கு கடா வெட்டுறான்? உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறான்? அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, தலைவர் வேஸ்ட் டம்மி, சும்மா ஃபேஸ்க்கு வச்சிருக்காரப்புல, இவர் தான் எல்லாம். இது தேராது. இது ரெண்டு கமலாவது நான் அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம 4% எடுத்தாரு. 2 கூட தேராது. நான் 30% டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன். சீட் கன்வர்ஷனுக்கு, பவருக்கு. எப்படி எந்த அலைன்ஸ் வருவான்? இன்னொன்னு சார், எப்படின்னா விஜய் சார் வந்து எதை சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு. எதை சொன்னாலும் டியூரிங் த டே இல்ல, நைட்ல அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சு, நைட் டைம்ல ஏதோ பார்ட்டி விஷயங்கள் பேசும்போது பேசுற மாதிரி, சார் ஜான் சார் வந்து மீட் பண்ணார் சார் இன்னைக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் சார் அப்படின்னு அப்படி போட்டாருன்னா, இவரு வந்து நாம என்ன சொல்றோமோ இப்படி இப்படிலாம் சொன்னாரு, அதெல்லாம் அப்படியே டிட்டோ வந்து அடுத்த தடவை மீட் பண்ணும்போது நீங்க சொன்னீங்களா சார்கிட்ட? இப்ப நீங்க இன்னொரு தடவை சொல்லுவீங்களா? எல்லாமே எதை சொன்னாலும், ஃபேமிலி எதை சொன்னாலும் ஒண்ணு இவர் சொல்றாரு, இல்ல அவர் வாங்கிடுறாரு. 2த்துல ஒண்ணு நடக்குது. அதனால நான் என்ன பண்றது, அவர்கிட்ட நான் சொல்லி இவர்கிட்ட வந்து சொல்றதுக்கு நான் இவர்கிட்டயே சொல்லிட்டு போயிடுறேனே. எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? அவர் வந்து ஒரு ஆர்கனைசிங், நான் உங்களுக்கு சொன்னல, எக்ஸ்ட்ராடினரி ஆர்கனைசர் சொல்லியிருக்கேன். இவர் அப்படி இல்லை. இவர் எக்ஸ்ட்ராடினரி ஆர்கனைசர். ஆனா முழுக்க விஜய் சார் இன்ட்ரெஸ்டா அப்படின்னா இல்ல. நான் இன்ட்ரெஸ்ட் அப்புறமா தான் விஜய் சார் இன்ட்ரெஸ்ட். அங்கதான் பிரச்சனை. செய்யறதுல பிரச்சனை இல்லை, எக்ஸிகியூஷன்ல பிரச்சனை இல்லை. இப்ப ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்க மாவட்ட தலைவர்கள் விஜய் சாரே என்ன சொல்றாரு? சார் வேண்டாம் சார், அதெல்லாம் மாத்தாதீங்க சார், தொடாதீங்க சார், தப்பாயிடும் சார். அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கு 30 வருஷமா இருக்காங்க. இமோஷனலா ஃபீல் பண்ணி வேண்டான்னு சொல்லு. அதுக்கு மேல நம்ம வந்து மாவட்ட தலைவர்கள் எல்லாம் காஸ்ட் ரீதியா போடணும். அதெல்லாம் உங்களுக்கு தேவை கேண்டிடேட் தானே சார், நீங்க கேண்டிடேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க, இதை விட்டுருங்க. இது மன்றம் சார், இது வேற மாதிரி போயிடும், தப்பாயிடும், அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ இருக்கிறது தாண்டி 100 பிரிக்கிறோம். அந்த 100 பிரிக்கும் போது இப்ப இருக்கிறவங்கள மாத்த வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அடிஷனலா போட்டுக்கோங்க, இப்ப இருக்கிறவங்கள மாத்தாதீங்க. 100 மாவட்டமா பிரிச்சாச்சு, மொத்த ஸ்ட்ரக்சரையே 100 மாவட்டம் ஆக்கியாச்சு. ஆனா இவரால போட முடியல. தொட்டாலே ஆள் இல்ல, தொட்டாலே அதுக்குள்ள பிரச்சனை நிறைய வருது. வெளியில இருக்கிறவன் ஒருத்தனை கூட உள்ள விட மாட்டாங்க. நாளைக்கு நீங்க வர்றீங்க, கேண்டிடேட்டை கண்டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு தொகுதிக்கு வர்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஆனந்த் சார் வந்து இவரை வின் பண்ணி கொடுக்கணும்டான்னு சொன்னாதான், விஜய் சாரே சொன்னா கூட, ஆனந்த் சார் சொல்லாம, ஜிஎஸ் சொல்லாம தொகுதியில கூட நீங்க கால் எடுத்து வைக்க முடியாது. இதுதான் எனக்கு பிரச்சனை. இப்படி இருக்க கூடாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.